மத்திய மாநில அரசு உறவுகள் கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா ஆதரவு தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சித்தராமையா எழுதிய கடிதத்தின் விவரம் என்ன? ஏற்கனவே தமிழகத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் குறித்து குறிப்பாக ஒத்த கருத்து உள்ள மாநில முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் கடந்த 20ஆம் தேதி கடிதம் எழுதினார். இந்த நிலையில் சித்தராமையா பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதாவது அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான ஒரு நேரம் எனவும் கர்நாடக அரசும் இதற்கு ஒப்புதல் தருவதாகவும் ஆதரவு தெரிவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களை கொண்ட ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்பதில் தமிழக அரசோடு கர்நாடக அரசும் ஒத்துப்போவதாகவும் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த ஒத்த கருத்துள்ள மாநில முதலமைச்சர்கள் ஒரு வேளை ஒன்று சேர்ந்தால் நானும் அதில் ஒன்று சேர்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு கடிதத்தை முதல் முறையாக சித்தராமையா இடமிருந்து மட்டுமே வந்திருக்கிறது. பல மாநில முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியிருந்தாலும் கூட சித்தராமையா தான் முதலில் தமிழக முதலமைச்சருக்கு பதில் கடிதம் போட்டிருக்கிறார். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் இடையே தற்போது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் ஒருவர் தமிழக முதலமைச்சர் எடுத்த அந்த பெடரலிசம், அதாவது மத்தியில் கூட்டாட்சி, அதே போல அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறார். அதே போல ஆளுநர் நியமன விவகாரம், அதே போல ஜிஎஸ்டி வரி வருவாயை பகிர்ந்து கொடுத்தல் போன்ற விஷயங்களில் அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை தமிழக அரசு கொடுத்தது. அதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக கர்நாடக முதலமைச்சர் தனது கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.